இது மகிமை நேரம். தாயின் கருவிலே உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மகிமை டிவியிலே இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய கிருபையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் தந்தருள்வாராக. இந்த 6 நாட்களிலும் நம் ஆண்டவர் எந்த வீட்டுக்கெல்லாம் கடந்து சென்று என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று நாம் சிந்தித்தோம். கர்த்தர் இந்த 7வது நாள்ல கூட உயிர்த்தெழுந்த பின் ஆண்டவர் என்ன செய்தார்? சீஷர்களுடைய வீட்டிற்கு கடந்து சென்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாளைக்கு பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளாக சென்று ஆண்டவர் சீஷர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. சமாதான குறைச்சலோடு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலெல்லாம் கடந்து செல்ல வேண்டுமானால் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். எனவே சமாதானம் வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சீசர்கள் கூடியிருந்த அந்த பயத்தின் ஆவினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டு இருந்த அந்த இடத்திலே ஆண்டவர் சென்று சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த சீசர்கள் கூடியிருந்த அந்த அறைக்குள்ளாக சென்று ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானம், உலகம் கொடுக்கப்படாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நின்று சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே மனிதனை பார்க்க போனால் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளும் பெரியோர்களும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்வு எப்படி இருக்குமோ, நான் எப்படி வாழ்வேனோ, நான் என்ன செய்வேனோ, என் பிள்ளைகளுடைய காரியங்களை எப்படி நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய குடும்ப காரியங்கள் இப்படி இருக்கிறதே, வியாதிகள் இப்படி இருக்கிறதே, பலவீனங்கள் இப்படி இருக்கிறதே, வேலையில்லாத நிலைமை காணப்படுகிறதே என்று நாம் பற்பல சூழ்நிலைகளையும் நான் நினைத்து நாம் பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நடுவே சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வருகிறார். இதை கேட்கிறதான அன்பு பிள்ளைகளே, இதை பார்க்கிறதான அன்பு பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு பயப்படுதல் உள்ள சூழ்நிலை காணப்படுமானால் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் சமாதானத்தை அவர் கட்டளையிட்டு ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர் தருகிற வல்ல தேவனாக காணப்படுகிறார். சமாதானம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். மனங்கள் சரியாக இயங்காது, உடல்நிலைகள் சரியாக இயங்காது. சமாதானத்தின் தேவன்தான் அதற்றை எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். பயப்படுகிற சூழ்நிலையிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பயங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக காணப்படுகிறார். சீசர்களுக்கு உள்ளாக சென்று சமாதானத்தை அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். நம்முடைய இல்லங்களுக்கும் அவர் கடந்து வருவார். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சமாதானமற்ற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஆண்டவரே, என்னுடைய இல்லம் இப்படிப்பட்ட சமாதானம் சீர்குலைந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, சமாதானத்தை கொண்டு வாங்க. இந்த நாட்களிலே குடும்பத்து கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக, ஆண்டவர் மாமியார் மருமகளுக்குள்ளாக எத்தனையோ சமாதான குறைச்சல்கள் உலகத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து செல்லும் போது எல்லா சமாதான குறைச்சல்களும் மாறி ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற நல்ல தேவனாக காணப்படுகிறார். என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். சமாதானத்தின் தேவன், அவர் பிறப்பிலே சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீசர்கள் கலங்கி போய் நின்ற போது சமாதானத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கலக்கங்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிற வல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம், தியானிப்போம். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க ஆண்டவரை நாம் கெஞ்சுவோம். நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சமாதான குறைச்சல்களுக்கும் எத்தனையோ மனிதர்களை நாடி செல்லலாம். ஆனா மனிதர்கள் எல்லாம் நம்மிடத்திலே பேசுவார்கள். ஆனால் நம் திரும்பி போகும்போதோ நம்மை குறையாய் பேசுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள தேவன் அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிறதுனாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நம்மை விசாரிக்கிற தேவன் இடத்துல சமாதான
சமாதானத்திற்காக நாம் கெஞ்சுவோம். சமாதானத்தின் உடன்படிக்கையை நமக்குள்ளாக வைக்கும்படியாக ஆண்டவரிடத்துல நாம் கெஞ்சுவோம். இந்த நாட்களிலே தேசத்துக்கு தேசம் சமாதானம் இல்லை, நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை. தீவிரவாதிகளின் தாக்குதலினாலே நம் தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேசத்திலே சமாதானம் கிடைக்கும்படியாகவும் நாம் தேசத்துக்காக எல்லாவருக்காக நாம் மன்றாட வேண்டும். தேசத்தின் சமாதானத்திற்காக மன்றாட வேண்டும். மற்ற நாடுகளிலே நடக்கிற போர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றிற்கும் சமாதானத்தை கொடுத்து மக்களை வழிநடத்தும்படியாக தேசத்தினுடைய சமாதானத்திற்காக, எல்லா மக்களின் சமாதானத்திற்காக, உலக சமாதானத்திற்காக நாம் வேண்டுகொள்ள வேண்டும். அப்படி நாம் வேண்டுகொள்ளும் போது ஆண்டவர் நம் நடுவிலே வந்து நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய மாவட்டத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய திருச்சபைகளிலே சமாதான குறைச்சல் இருக்குமானால் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். இந்த குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி சமாதானத்திற்காக நான் கேட்கப்படும் போது ஆண்டவர் அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற வல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த நாட்களில் நாம் 7 நாட்களிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் சென்ற 7 வீடுகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தால் மட்டுமே தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லங்களாக மாற முடியும். தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல இருக்கும் போது கர்த்தர் எல்லா தீமைகளையும் மாற்றுவார், எல்லா கலக்கங்களையும் மாற்றுவார். எல்லா பாடுகள், எல்லா வேதனைகள், எல்லா சமாதான குறைச்சல்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறபடியாலே ஆண்டவரை நாம் நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே கல்யாண வீட்டிலே திராட்சரசத்தை குறைவை நிறைவாக்கிய தேவன் நம்முடைய வீடுகளிலும் கடந்து வருவார். நம்முடைய வியாதிகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே சுகம் தருவார். நோயினால பாதிக்கப்பட்டு விடுதலையை நாம் கேட்கும் போது விடுதலை தருவார். வசனங்களினால் நம்மை உயிர்ப்பிப்பார். பாவ விடுதலையில் இருந்து நம்மை விடுவிப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு தருவார். எல்லாவற்றிற்கும் மேலாக சமாதானத்தை நமக்கு தருவார். இது வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறார். நாம் உள்ளத்தை நம்ம திருப்போமா? ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாருங்கள் நம்ம கூப்பிடுவோமா? எல்லார் கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு நேராக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த வாரத்திலே நீ தந்த இந்த 7 செய்திகளுக்காக ஆண்டவரே ஆகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா வீட்டிற்கு கடந்து சென்ற என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில கூட சமாதானத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் நீ எங்கள் இல்லங்களிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா வீட்டுக்கு கடந்து சென்ற தேவன் எங்களுடைய வீட்டுக்கு கடந்து வாங்கப்பா. எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரங்கள் நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகிமை டிவியின் வழியாக ஆண்டவர் வருகிற செய்திகள் ஆண்டவரே எங்களுடைய வீட்டுக்கு சமாதானத்தையும் ஆண்டவரே வாழ்க்கையும் ஆண்டவரே உள்ள ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் நீர் பயன்படுத்திபடியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். மகிமை